வெல்கம் டு வகை சமையல் அண்டு தாய் கலெக்ஷன். இப்பொழுது நான் ஒரு பானம் தயாரிக்க போகிறேன். என்னென்னா சுக்குமல்லி காபி பவுடர் போட்டு செய்ய போகிறேன். இப்போ இதில் 3 டம்ளர் தண்ணி இந்த பாத்திரத்தில் ஊற்றியிருக்கேன். இதில் நான் செய்து இந்த சுக்குமல்லி தயார் பண்ண காபி பொடியில் இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். 3 டம்ளரை 1 டம்ளராக வற்ற வச்சு 2 டம்ளராக ஆக்கணும். அதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அரை மூடி எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கு, ஒரு வெத்தலை நறுக்கி வச்சுருக்கு, அதே மாதிரி ஒரு கொத்து துளசி அதை இதில் சேர்த்துடலாம். ஒரு பிஞ்சு தூதுவளை பொடி, ஒரு பிஞ்சு ஃப்ளாக்ஸீட் பொடி, அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை கொண்டு போய் அடுப்பில் வச்சு காய்ச்சணும். இப்போ அடுப்படிக்கு போயிடலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு. இதை நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வற்றினதுக்கப்புறம் 1 டம்ளர் வற்றினதுக்கப்புறம் இதை வடிகட்டி அதுக்கப்புறம் அதில் என்ன சேர்க்கணுன்றதை பார்த்துடலாம். இப்போ நான் போட்ட அந்த பொடியில் வரமல்லி, சுக்கு, மிளகு, சித்திரத்தை, திப்பிலி, அதிமதுரம், பட்டை, கிராம்பு, கருஞ்சீரகம் இதெல்லாம் பொடி பண்ணி பக்குவமாக பொடி பண்ணதை என்னோடய சேனலில் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வத்திருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கலந்துக்கலாம். இப்போ வடிகட்டி இந்த கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கு. இந்த அளவு பனங்கல்கண்டை இதில் சேர்த்துக்கலாம். இதில் இந்த அளவு தேன் இதில் கலந்துக்கலாம். இந்த சுக்குமல்லி காப்பிங்கிறது பாரம்பரியம் மிக்க மூலிகை பானம். இதை கஷாயம்னு சொல்லுவாங்க. இதை நான் டெய்லி காலையில் இது பண்ணி குடிச்சிருவேன். இதை செஞ்சு நான் குடிச்சிருவேன். இது சரீர சளி, இருமல், காய்ச்சல், தொண்டைவலி, அஜீரண கோளாறு, பசியின்மை, வாந்தி, வாய் துர்நாற்றம், கொழுப்பை குறைச்சி, எடையை குறைச்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த கஷாயம் ரொம்ப உதவி செய்து. இந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த கஷாயத்தை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பை கவனிச்சுக்கோங்க. இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே உடம்பு நல்லா வேர்த்து எவ்வளோ உடம்பு வலி இருந்தாலும் காய்ச்சல் இருந்தாலும் சரியாயிடும். இதை குணமறிஞ்சு நீங்களும் சிந்தித்து செயலாற்றுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட, ரிலேஷன்ஸ்டையும் சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.